ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரைட் ரிஷி. இது வந்து டே 4 இன் ஸ்டார்வோ போல். இன்னைக்கு வந்து ஸ்டார்வோ போல்லேருந்து நம்ம அஸ்திரகானுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ அண்ட் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ கிளம்பிட்டு போகிற மாதிரி. இப்போ என்ன கதை அப்படின்னா, தூங்கலை. இன்னும் 2.5 மணி நேரம் தான் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அண்ட் நேற்று சொன்ன மாதிரி அந்த பிளாப்லா இஷ்யூ இருக்குல்ல, அதையுமே பேசிட்டு அண்ட் கிளிப்பு முடிக்கிறதுக்கே அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9:10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா தூங்கினே நான். ஸோ 2.5 மணி நேரம் தான் தூங்கினேன். கண்ணு ரொம்ப டயர்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா இப்போ எந்த டயர்டுன்னு தெரில. இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் இவ்வளோ என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். அண்டு இது கம்ப்ளீட்டாக இன்னைக்கோட இந்த ஸ்டார்வோ போல் வந்து முடியுது. அடுத்து எந்த சிட்டி போகலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த சிட்டியை போய் விசிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சிட்டியும் முடிவு பண்ணியாச்சு. பட் அந்த சிட்டி போகணும் அப்படின்றது தெரியல, அது எப்போ போகன்ட்டு. பட் இதே மாதிரி சடனாக பிளான் பண்ணி சடனாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ட்ரிப்புமே சடன் ட்ரிப்பாக தான் இருக்குமே. ஸோ ஏன்னா எது பிளான் பண்ணாலும் ஒழுங்காக நடக்காது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்போ பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். க்ளவுஸ் ஓகே. இது இந்த வீட்டு ஃப்ளாட் சாவி அண்ட் இன்னொரு ஃபோன் அண்டு மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. அண்டு கிச்சனில் எந்த பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அதே போல் இப்போ நான் உங்களுக்கு வெளில மட்டும் காட்டுறேன். நீங்கள் என்ன டைம் இருக்கும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? வரேன் நான். இது என்ன டைமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 9 மணி இருக்குமா? பட் இது 9 கிடையாது. நான் அது என்ன டைம் அப்படின்றத சொல்கிறேன் இருங்க. இப்போ என்ன டைம் அப்படின்னா மணி 6 மணிங்க. 6 மணி தெரிகிறதா? எஸ், 6 மணி. ஸோ இப்போ அப்படியே கிளம்பணும்னா 6:40க்கு வண்டி இருக்குது. அந்த வண்டியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து இதை பேசி முடிச்சுட்டு நான் கேபை வேறு புக் பண்ணணும். நான் 6:05 இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் பூபேஷ் வருவாரான்னு தெரில, ஜஸ்ட்டு சந்தோஷ் ப்ரோ வருவார். அவர்கிட்ட பேசி டாட்டா காமிச்சிட்டு பாய் பாய் ப்ரோ அப்படின்ட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஸோ இதோட நம்ம வந்து கிளம்பி ஃப்ளாட்லேருந்து லீவ் ஆகக்குள்ளே காட்டுறேன், ஓகேங்களா? நண்பர்களே, அவ்வளோதான், இப்போ கிளம்பியாச்சு. ஸோ ஒன்றா ஓகே லெஃப்டில் ஏறி இப்போ போகுது. ஸோ என்ன ஆக போதோ தெரில. இப்போ வேறு நம்ம கிளம்புனது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இல்லை, 6:05. பட் 6:40க்கு ஃப்ளாட்டு, ஐ மீன் பஸ்ஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். அட இது வேற தர இப்படியே பேசிட்டோம். ஸோ வி வில் வெயிட் நண்பர்களே. இன்னும் கேப் வரல, அந்த வண்டி போக வேண்டியது. இன்னும் எத்தனை நிமிஷத்தில் வருது? இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்களா நண்பர்களே? ஸோ வி வில் வெயிட். நண்பர்களே, இதோ கார் வந்து எஸ் இவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான் நண்பர்களுக்கு. ஸ்டார்வோ போலுக்கு இடைக்கு தர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே நான் ஏறி ஒன்ஸ் அங்கே போன உடனே நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா?
நண்பர்களே இப்போ வந்து இறங்கியாச்சு பார்த்துக்காங்க. கோயிங் டுவர்ட்ஸ் வக்ஸால் பார்க்கிங்லேருந்து இப்போ வந்து கிளம்புறோம். அண்ட் எந்த சைடுன்னு தெரில, பட் அந்த சைடு தான் வக்ஸால் போட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம இதுக்குள்ளே போன எல்லா இதுக்குள்ளே தான் போகுதுங்க. ஆமாம், கால் பண்ணும். ப்ரோ 6:40 இப்போ 6:40க்கு, ஆனால் இப்போ 6:30 ஆக போகுது. அலோடு இல்லை அப்படியா? ஓகே, அவ்வளோதான். போக வேண்டியதுதான். உள்ள விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. தூங்கலையா நைட்டு? யார் தூங்கல? தூங்கலையா நைட்டு? ஆமாம், 2.5 மணி நேரம் தான் தூங்கணும். சரி, ஓகே கைஸ், இதோட இவர்கிட்ட இடைவெளி பெற்று விட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இல்லை எல்லாத்தையுமே டிக்கெட்டை காமிச்சு. ஸோ யா, பை ப்ரோ, பை 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 பாய். ஓகே, நானும் இருங்க, போர்ட் ஆகிட்டு நான் பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. இந்த இங்கிட்டு இந்த பஸ்ஸு தான். இப்போ தூங்கலை, மோஷன் சிக்னஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு தெரில. போகிற வழியில் என்ன ஆகுதோ பார்த்துக்க வேண்டியது தான். அண்ட் பேக்கேஜை செட்டில் பண்ணிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போயிட்டு அந்த இன்டீரியர்னால் எப்படி இருக்குன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு கவரப் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ பஸ்ஸில் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பஸ் என்ன ரொம்ப பெருசானா இல்லைங்க, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பஸ் இது, ஷட்டில் பஸ்ஸு. ஸோ இப்போ இங்கே போயிட்டுருக்கோம் டு அஸ்தரகான். என்னன்னா, நான் புக் பண்ண சீட்டு வந்து வேறு ஒரு இடம் சைடுனா, அது ஒரு மண்டை தெரியுது பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு மண்டை. அந்த மண்டை தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இவன் பார்த்தா வந்து சடார்னு உட்காந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, இங்கே நம்பர் பிளேட் எதுவும் இல்லை, ஸோ ப்ரூவ் பண்ணக்கூட முடியாது எதுவும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பிரச்சனை எதுக்கு, நமக்கு லாஸ்ட் சீட் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு லாஸ்ட்டில் போய் உட்காந்துட்டேன். 8.25 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் சி. 8.25 மணி நேரம் இப்படியே போகிறதா என்ன இதுன்ட்டு பார்ப்போம். அதனால் உட்காந்துருக்கேன். பார்ப்போம் நண்பர்களே, தூங்கிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டுனா கரெக்டாக அதுக்குள்ளே போயிடுவேன். பார்ப்போம். வண்டி பிரேக்குக்கு போட்டிருக்காங்க நண்பர்களே. காலையில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மணி நேரம் தூங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து ராயன் படம் பார்த்துட்ருக்கேன். ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அது என்னன்னு தெரில, எனக்கு பார்க்கவே பிடிக்கல அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்து நான் பார்க்குறேன்னே அந்த படத்தை. ஸோ பார்க்குறேன். அண்டு வண்டி பிரேக்குக்கு போட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் காலையில் டைமில் இன்னும் நீங்கள் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலல்ல, காட்டுறேன் பாருங்க.
ரொம்ப சின்ன காம்பேக்டான வண்டி. தென் லாஸ்ட் சீட்டில் இருக்கிறவங்க தெரில என்னன்ட்டு, பட் இதுதான் அங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்தாரோபோல். எங்கே இது? ஸ்தாரோபோல் அஸ்தர்கான். ஸ்தாரோபோல் டு அஸ்தர்கான் நம்ம வந்து போகிறோம். வண்டி நம்பர் அண்டு கண்ணு தெரியாதவங்க தடவி பார்க்குற மாதிரி அந்த அது பேர் என்ன, அந்த ஆல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ யா இருக்கு. இதெல்லாம் கம்ஃபர்டபிலிட்டியெல்லாம் இல்லை இந்த பஸ்ஸில். அப்படியே கடுப்பாக இருக்குது. ஏன்னா என்ன தெரியுமா, வாந்தி வரல, மோஷன் சிக்னஸ் எனக்கு வரல இந்த பஸ்ஸில் வரக்குள்ள. ஸோ அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு பஸ் ட்ராவலில். சொல்லிட முடியாது எல்லா பஸ்லேயும் இதே மாதிரியா இருக்கணும், பட் இந்த பஸ்ஸில் இல்லை, அது வரைக்கும் நல்லது. அண்ட் இப்போ வந்து எல்ஏஸ்தா அப்படின்ற ஒரு ஊருக்கு முன்னாடி இருக்கும் அந்த சிட்டியிலேருந்து அதுக்கப்புறம் அஸ்தர்கான் போகிற மாதிரி. சொல்ல முடியாது, எலேஸ்தா கூட போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு போக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது போகலாம், அது ஒரு நாளைக்கு போகலாம். பட் இப்போ இதுக்கு போய் வந்தாச்சு. இப்போ அந்த எலேஸ்தாவை தாண்டி அதுக்கப்புறம் அஸ்தர்கான் போகணும். இங்கேருந்து எலேஸ்தாவே ஒரு 3 மணி நேரத்துக்கு வரும். ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி. ஓகே, பிரேக்கு முடிஞ்சிச்சு போல். ஸோ வண்டி எடுக்க போகிறாங்க, நானும் அப்புறம் வரேன். ராத்திரியில் பார்த்த ஓல்கா ரிவர் தான் இது. ஆமாம், ராத்திரி பார்த்தோமா இல்லை விடிய கால டைமில் அது பனியாக இருந்தது, அதுதான் இது. ஸோ சிட்டிக்குள்ளே இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம், அஸ்தர்கான் சிட்டிக்குள்ளே கரெக்டாக. இப்போ என்னன்னா அஸ்தர்கான் வந்தாச்சு. நம்ம முன்னே ஏறணும்ல ட்ரெயின் பல்கோகிராத் போகக்குள்ள வக்ஸால் தான். நம்ம வந்து அங்கே அவுட்ரோ அங்கே பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து போய் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன். கேப் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேப் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி. ஏன் ரயில்வே ஸ்டேஷனாண்ட பஸ் எல்லாம் நிற்குதா அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிறைய பார்க்கிங் லாட் இருக்குது, அதை பஸ் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ இதே தான் பஸ் ஸ்டேஷனும். ஸோ யா இட் இஸ். இப்போ டாக்ஸி வந்துட்டுருக்கு. டாக்ஸி வந்தோடனே ஏறி போகிறோம். நான் காட்டுறேன் என்னன்னு, ஓகேங்களா? குளருது நண்பர்களே பேசக்குள்ளேயே. ஏன்னா பஸ்ஸில் வந்த பாருங்க தூக்க கிடக்கும் எல்லாம். இப்போ வர இந்த படம் ராயனுக்கு அடுத்து இப்போ மகாநதி படம் பார்த்தேன்.
அது பார்த்த படம் தான் இருந்தாலும் சரி அப்படின்ட்டு பார்த்தோம். டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு இருங்க, கிம்பிள் நான் எடுத்து மாட்டிக்கிறேன். நண்பர்களே, ஸோ இங்கேருந்து அதான் மகாநதி படம் பார்த்தேன். பார்த்த படம் தான், பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். பட் சரி இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம், நல்ல படமாச்சு அப்படின்ட்டு தான் இப்போ பார்க்கலான்ட்டு பார்த்தேன். ஸோ யா, இப்போ டாக்ஸி ஏறியாச்சு. ஆனால் 1000 தான் என்ன ஊருக்கு போனாலும் அஸ்திரகான் மாதிரி அஸ்திரகான் தாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரில, இந்த ஊரோட நான் அப்படியே கனெக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இருங்க டைம் என்ன ஆகுது, 5:27. ஸோ 5:27 ஆகுது. இப்போ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே 6 ஆகிடும். உங்கள்கிட்ட நான் பேசி அவுட்ற முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 இல்லை 8 ஆகிடும். முடிச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டேன்னா சாப்பிட்டு, ஆமாம் சமைச்சு தான் சாப்பிட்ணும். அண்டு நேற்று வந்து அது நான் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது சாப்பிட்டு படுத்தானா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஸ்லீப் சைக்கிள் ஃபாலோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 1 டே ட்ராவலுங்க, கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ்க்கு அடின்னு அடிச்சு கூட்டின்னு வந்தாச்சு. ஆனால் வண்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. லாஸ்ட் சீட்டில் தான் எனக்கு இருந்தாலே வாந்தி வரும். பட் இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன். அது எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. ஸோ யா, ஆனால் இங்கே லைட்டாக குளிர் இருக்குங்க. ஸ்டாரோபோல் அளவுக்கு குளிர் இல்லை, பட் குளிர் இருக்குது. அந்த சில்னஸ் வந்தவுடனே சில்னஸ், அந்த ஹியூமிட் சில்னஸ் இருந்தது. அங்கே வந்து அந்த ஹியூமிட் சில்னஸ் இல்லை, ஒன்லி சில்னஸ் இருந்தது. இங்கே வந்து அந்த ஹியூமிட் சில்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் வீட்டுக்கு போய்ட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு வரும். ஆனால் தான் இந்த கேப் வந்து நான் போட்டேன். ஸோ யா, ஒன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன், ஓகேங்களா? அம்மா உள்ளடா, அப்பா முல்ல. நண்பர்களே, ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. என்றைக்குமே தரையில் உட்காராதவன் இன்றைக்கி தரையில் உட்காந்துட்டேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியலை நண்பர்களே. ஸோ இப்போ என்னன்னா, நேற்று வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், லவாஷ்னு ஒன்று இந்த ஊரில் விற்பாங்க. நான் அப்பப்போ இந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இல்லை, ஓவராலாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னென்னா அந்த சப்பாத்தி மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் அது. இது வந்து நேற்று வாங்கியிருந்தேன், சரி பசிச்சா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸ்டாரோபோலில் வாங்கின லவாஷ் இன்னைக்கு நைட்டு எனக்கு சாப்பாடாக அமைய போகுது. தொட்டுக்கு ஏதாவது ஊறுகாயோ இதோ ஒன்றத்தை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த ட்ரிப்பு முடிவில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிது, ஒரு சில லைஃப் லெசன்ஸுமே கிடச்சிதுன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த கண்கட்டியுமே வந்து அமைஞ்சுது. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் 2 days போச்சுன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ யா, அதனால் அந்த மாதிரி
இந்த ஹோல் சீரீஸுமே வந்து வல்கோகராஜ் சீரீஸை வந்து நான் ஆல்ரெடி ரஷ்யான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் கொடுத்துருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வல்கோகராஜ் சீரீஸ் ஓல்டு அந்த 13-14 வீடியோன்னு நினைக்கிறேன். அது அந்த 13-14 வீடியோ டோட்டலாக வல்கோகராஜ்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போடுறேன். அதை தவிர்த்து இந்த ஸ்டாரோபோல் போனதுமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போடுறேன். அது ஒரு வீடியோவோட லிங்க்குமே ஒரு வீடியோலையுமே நான் அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். கரெக்டாக பார்க்காதவங்க தொடர்ச்சியாக கன்டினியூஸாக பாருங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட டெபியூட் ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் நியோ, அது ஒரு சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நாமினி ஆகிருக்கு அண்டு செலக்டும் ஆகிருக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்காதவங்க மறக்காமல் ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து இந்த ஓவரால் இந்த ட்ரிப்பில் பார்த்தா எருக்கஞ்சாடி ஓரம் இயற்கை பிடிச்ச மாமான்ற மாதிரி பஸ்ஸில் போக விடுவாங்கன்னு நான் நினைக்கலாம். ஆனால் நான் நினச்சேன் வரக்குள்ளே பஸ்ஸில் தான் வர மாதிரி இருக்கும் போல் அப்படின்ட்டு. பட் அதிர்ஷ்டவசமாக அந்த கார் கிடச்சிது. பட் ஆஸ் யூஷுவல் ஃபாரினருன்னு பார்த்துட்டு வேலை பார்த்து விட்டாங்க. இப்போ என்கிட்ட நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எதுக்கு நீ படிக்கிறத விட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து வெளில சுற்றி பார்க்கணும் நிறைய. இப்போ இந்தியாவிலே இருக்கேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, 4 இடம் சுற்றி பார்க்கணுன்ற அவசியம் ஏற்படாது. பட் நான் இந்தமாதிரி ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னும் போது ஒரே ஒரு சிட்டியில் இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிறதுல என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வேறு சிட்டிஸ் நான் சுற்றி பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈவன் தோ நீங்கள் இந்த சிட்டிஸ்லாம் விசிட் பண்ணக்குள்ள நம்மளாலும் ஒருத்தன் போயிட்டு வந்தான் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸோட நீங்கள் போகக்குள்ள இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் வை நான் ஏன்டா நட்டநரி ஜாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேன்ற மாதிரி நான் ஏன்டா கஷ்டப்பட்டு ஸ்டாரோபோல் வல்கோகராஜ் அஸ்தர்கான் நான் வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வர மாதிரி இருந்தால் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சால் என்ன பண்ணுறது, அந்த டைமில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து இங்கே வீசா ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி வந்து பார்க்குறதுக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த வியூவை வந்து என் மூலமாக இருந்து நீங்களும் பார்க்குறீங்க, அதன் மூலமாக அனுகூலப்படுறீங்க. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இதோட நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட என்றைக்கு நான் இது மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சு ட்ராவல் பண்ணி காமிக்க போகிறேனோ தெரியல. அண்டு இதுக்கு அடுத்த வீடியோ ஆப்வியஸாக அதான் வளவலான்னு பேசி தான் போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டும் சிக்கும் எனக்கு. ஸோ கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ அப்படி ஓட்டுறதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும். ஓகே, எனிவே பஸ்ஸுனா புக் பண்ணுறீங்கன்னா அதே போல் எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்டு பாஸ்போர்ட் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கனாலுமே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் வீசா எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. எங்கேயா இருந்தாலுமே கேட்பாங்க. அண்டு எப்போவுமே உங்கள் டாக்குமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோங்க. ஈவன் தான் எங்கேயாவது மாட்ட மாட்டீங்க, எங்கேயாவது மாட்டுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அந்த இடத்துல. ஸோ எனக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா நான் பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் எங்கே வெளில போகிறேனாலுமே ஈவன் தான் நான் கிளாஸுக்கு போகிறேன்னா கூட என் கையில் பாஸ்போர்ட் இருக்கும். ஏன்னா அது நம்ம இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரி. ஸோ என்னைக்காக இருந்தாலுமே பாஸ்போர்ட் வந்து எப்போவுமே தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் பாஸ்போர்ட்டை வந்து அதுக்குன்னு தனி கம்பார்ட்மெண்ட்டே இருக்குது பாஸ்போர்ட் வைக்க அப்படின்ட்டு. அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் போட்டு வச்சிருவேன் நான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அதை தவிர்த்து இந்த ஆப் சொன்னால பிளாப்ளா, அந்த கம்பெனிக்காரன் அந்த ஆப் ஓன் பண்ணுறவங்களே இதுமாதிரி ஸ்கேம் நடக்குது எங்கள் ஆப்குள்ளன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கல் தனியாக விட்டுருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் படித்து பார்த்த பிறகு நம்ம சொன்ன விஷயங்களும் இவங்க சொன்னதும் அப்படியே கான்ட்ரடிக்ட் ஆகுது. எப்படின்னா இவங்க சொன்னபடி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்தபடி என்னன்னா, எந்த பிளாப்ளாக்காரோட ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி ஃப்ராட்லெண்ட் வந்து நடக்குது. லைக்
ஃபெல்லோ பேசஞ்சர் வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்டேருந்து மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு அண்டு சடனாக வந்து ப்ரோக்ராம் அந்த ஆட் லிஸ்டிங்கே வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் கேட்டால் காணாமல் போயிடுது. ஏன்னா அது வந்து அனானமஸ் நம்பர் எதாவது வாங்கி இல்லைனா வேற எங்கேயா இருக்கும் அந்த நம்பரை எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு ரெகுலேஷன் இல்லாத ஒரு விஷயந்தான். அதனால தான் நம்ம ஊரில் கூட இந்த கார் பூலிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலை இன்னி வரைக்குமே. அதே போல் அதை தவிர்த்து நம்ம ஊரோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லலாம், ஓகேங்களா. நான் ரஷ்யாவை கம்பேர் பண்ணக்குள்ள இது இவ்வளோ பெரிய நாடு, ஓகேங்களா. ஆனால் நான் போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் மாஸ்கோ போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 9,000 கிட்ட ஆகும் எனக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு. ஆனால் ஃப்ளைட்டில் போனோன்னா எனக்கு 10,000. ஆனால் ட்ரெயினில் போனோன்னா எனக்கு 1.5 days. இதுவே ஃப்ளைட்டில் போனால் எனக்கு ஜஸ்ட் 4 hours தான். இப்போ எது கன்வீனியன்ட்டுன்னு பார்த்தா எனக்கு ஃப்ளைட் தான். அதே போல் நீங்கள் இப்போ வல்கோராத் போனோம்ல, வல்கோராத் போகல பஸ் இங்கேருந்து எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா? 4,000 கேட்டாங்க. அதுவே வந்து நான் ட்ரெயினில் போனால் அதுக்கு வந்து 2,000 சம்திங் வந்தது. இப்போ ஸ்டாரோபோல் போனால் ஸ்டாரோபோலுக்கு வந்து கார் எவ்வளோ கேட்டாங்கன்னா 2,000 கேட்டாங்க. அதுவே வந்து நான் பஸ்ஸில் இப்போ வந்த மாதிரி அது 3,000 ஆச்சு. ஸோ இங்கே வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஈஸி அக்சசிபிலிட்டி இல்லாத மாதிரியும் அண்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது இந்த ஊரில். டாப் மோஸ்ட் 5th பாப்புலேஷன் உள்ள இடம்னு நினைக்கிறேன் இது ரஷ்யா கண்ட்ரின்னு நினைக்கிறேன். இது இந்தியா ஃபஸ்ட்டு, 2nd சைனா, 3rd யூஎஸ்ன்னு நினைக்கிறேன். இது ரஷ்யா வந்து 5th 4th வரும் அந்த மாதிரி. அப்படி இருக்கக்குள்ளே ஏன் இந்த கண்ட்ரியில் வந்து இன்னுமே இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக பண்ணலை அப்படின்றது எனக்கு ஒரு தனிப்பட்ட வருத்தம். நான் கூட இப்போ அதே போல் ரொம்ப சீப்பாகவும் இல்லைங்க, எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 3,000 கொடுத்து அதுவும் 9 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் 9 மணி நேரம் பஸ்ஸில் யாரால் போக முடியும்? அதெல்லாம் ஏன் பீப்புள் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரில. அதே போல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஈஸி அக்சசிபிலிட்டி இல்லை. இப்போ நான் எல்எஸ்தான் ஒரு ஊர் வரக்குள்ள நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஊருக்கு போனோன்னா ஒரு கூகுள் மேப் கூகுள் ஆர் சம்திங் வாட் எவர் எல்ஸ், இவங்க யாண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. யாண்டெக்ஸாக இருக்கட்டும் சரி, கூகுளாக இருக்கட்டும் சரி, இல்லைனா வேறு ஏதாவது சர்ச் இன்ஜின்ஸ் இல்லை வெப்சைட்ஸ் அதுமாதிரி ஏதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நாங்கள் இந்த ரூட்லேருந்து இந்த ரூட் போகிறோம், இந்த ரூட்டில் இதெல்லாம் நிற்கும், நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஈஸியாக வந்து டிக்கெட் வாங்க முடியும். நம்ம ஊர் டிஎன்எஸ்டிசி நான் சொல்கிறேன். நான் வந்து நம்ம ஊரை உயர்த்தி பேசலை, நான் அதே போல் இந்த ஊரை தாழ்த்தியும் நான் பேசலை, நான் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். டிஎன்எஸ்டிசி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அவங்களோட வெப்சைட்ஸில் போனீங்கன்னா கூட நான் பார்த்துருக்கேன். மேபி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அந்த வெப்சைட்ஸ்லேயே ரூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த இடம் போகிறோம், நீங்கள் இப்படி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது, அது பஸ்ஸு அந்த பஸ்ஸஸை வந்து நம்ம புக் பண்ணால் ரெட் பஸ் இருக்குது, அபி பஸ், எக்கச்சக்க ஆப் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஆப்பில் கூட ரொம்ப சீப்பாக இருக்கும். 100 ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 100லேயே ஸ்டார்ட் ஆகுங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை அப்படின்றது தான் எனக்கு ஒரு கவலையே. பஸ் புக் பண்ண ஒரு ஆப்பு, ஃபேமஸான ஒரு ஆப்பு, கார் புக் பண்ண ஒரு ஆப்பு, அதே போல் ஒரு பாப்புலர் இடத்துக்கு போக ஒரு ஆப். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் வரது ஈஸியாக காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நான் பேசுகிறது ப்ரைவேட் இல்லை, பப்ளிக் வந்து ஏன் இன்னி வரைக்கும் இங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. அதே போல் நான் போகிற வழியிலனா பார்த்துட்டே போனேன், வர வழியிலே பார்த்துட்டே வந்தேன். நிறைய இடத்துல வந்து இந்த குக்கிராமங்கள் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டின்றதே இங்கே கம்மியாக தான் இருக்குது. சிட்டிஸை வந்து பாப்புலராக காமிச்சிட்டு ஏன் இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு சில தெருக்களாக இருக்கட்டும், தெருன்னா கூட விட்டுருங்க, அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடு வந்துட்டு அப்படியே ஆஃப் ரோடாக இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்
நம்ம என்ன நினைக்கிறோம், தே ஆர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? ஒருவேளை நம்ம இந்த இந்த ரீஜியனில் பார்க்க தான் எனக்கு அதுமாரி தெரியுதோ. இன்னும் நான் மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க், முர்மான்ஸ்க், அதுக்கப்புறம் வேல்டிவஸ்க், இன்னும் அந்த சைட்லாம் போனால் எனக்கு நிறைய தெரியுமோ, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தெரியுமோ அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த டெவலப்டு கண்ட்ரி அப்படின்றாங்க, இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரினா இல்லையே அப்படின்றது தான் எனக்கு இன்னி வரைக்கும் வருத்தமாக இருக்குது. அதே போல் நம்ம ஊரில் ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போக முடியும், எனி டைம் பஸ், 24 hours பஸ், அந்த மாதிரினா கான்செப்ட் வந்துட்டு அதனால் நீங்கள் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட நீடு வந்து எனக்கு இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே கம்மி தாங்க, ஆப்வியஸாக கம்மி. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் கம்மி தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஏன் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பீப்புள் எல்லாருமே மோஸ்ட்லி கார் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு நீடு வந்து இல்லை அதனால் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்னன்றத சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது. நான் அதை போயிட்டு இந்த லவாஷை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் போய் தூங்க போகிறேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்க வேண்டியதான் ஜாலியாக. இன்னும் ஒரு 2 நாள் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸை போய் பார்த்துட்டு அப்படியே இருக்கணும். அதே போல் அடுத்து ஒரு சிட்டிக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அந்த சிட்டி வந்து இங்கேருந்து 400 kilometers ஆர் சம்திங். அதுக்கும் பார்த்து வச்சுருக்கு. பட் போவேனா என்னன்றது தான் இப்போ டவுட்டு. ஏன்னா அது பார்ப்போம் அது என்னன்ட்டு. ஏன்னா இந்த ஊருக்குமே நான் போவேனா என்னன்னு கடைசி வரைக்கும் நான் 6th year வரைக்கும் போக மாட்டேன்னு நினச்சேன் இந்த ஊருக்கு. பட் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எனிவேஸ் குட். அண்ட் தே ஆர் ஹெல்பிங் மோஸ்ட். எனக்கு அந்த 2 பேர் பூபேஷ் அண்ட் சந்தோஷ் ப்ரோ 2 பேருமே வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்பெஷலி சந்தோஷ் ப்ரோ அவர்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஏன்னா கடைசி நாங்கள் போய் இறங்கினோடனே எனக்கு ஃப்ளாட்டே கிடைக்காம இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு பார்த்து கொடுத்து, அது ஹை காஸ்ட்டு தான். பட் இருந்தாலுமே அந்த டைமில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது எவ்வளோ மேலே. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ குளிர், -11 போச்சு ஃபீல்ஸ் லைக். ஸோ இப்போ குளிர்ன்றதை தாண்டி விண்டு அடிக்குதுங்க. அந்த விண்டாலே ரொம்ப சில்னஸ் வருது. அதுதான் பிரச்சனையே அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு. பட் இங்கேயும் அந்த சில்னஸ் இருக்குது, பட் ஹியூமிட் சில்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரக்குள்ள இப்போ கூட வரக்குள்ள -2 தான். இப்போ -2ல் தான் நடந்து வந்தேனே, ஐ மீன் டாக்ஸியில் வந்தேனே. ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான் நண்பர்களே. நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணுறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த சிட்டிக்கு போகலான்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னை ஹெல்ப் பண்ணும் எதுக்கு போகலாம் அப்படி. வாய் நல்லா குளருது, ரஷ்யன் குளருது, தமிழ் குளருது, இங்கிலீஷ் குளருது, 3 குளருது. அதனால் நான் இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். until then, bye from your rights ரிஷி. bye. அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன, போகி, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், எல்லா பொங்கலும் நல்வாழ்த்துக்கள். வேறு என்ன வருது இப்போ? ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்குமோனா February ஆகிடும். மோஸ்ட்லி February தான் நீங்கள் இது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ February March ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஆனால் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணது இன்றைக்கி டேட் என்னன்னா Jan 3. ஓகேங்களா? Jan 3 வந்து நான் எண்ட் பண்ணுறேன். Jan 30th இந்த வீட்டிலேருந்து கிளம்புனவன் நான். Jan 3 வந்து வரேன். ஸோ யா, அவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. 4 days வந்து நான் உங்களுக்கு 4 months காமிச்சிடுவோன்னா என்னன்னு தெரியல. ஸோ வாட் எவர் இட் இஸ் பார்த்துக்கலாம். நம்ம வாரத்துக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்ணால், அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட போடுறோம். ஏதோ ஒன்று பண்ணுறேன். அந்த ஒரு பேட்டர்ன், முதல் 4 வீடியோ ஒரே பேட்டர்னில் வந்துச்சுன்னா ஒரே பேட்டர்ன்லேயே வந்துடும். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். until then, bye from your rights ரிஷி. bye. And
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் நியூவை பார்க்காதவங்க ப்ராஜெக்ட் நியூவை போய் பாருங்கள். ஸோ பாய். போகிறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் பாய் சொல்லணும்னு தான் தோணுது. பாய். நண்பர்களே, அதே போல் இப்போ நம்ம வந்து மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து போஸ்ட் கிரெடிட்டாக தான் பார்ப்பீங்க. நான் அங்கே சொன்னபடி லவாஷ் தான் சாப்பிட்லான்னு யோசித்தேன். சரி, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், காலேருந்து வேறு சாப்பிடல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இருங்க வாரேன். இவனை இப்படி நிமித்தி வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே, நிமிட்டி இறங்கு கொஞ்சம். ஓகே, டன். அதாவது இதில் இப்போ என்ன இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இரு. ஓகே, இதில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நண்பர்களே, தெரிகிறதா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கப்புறம் ஒரு தந்தூரி ஷவர்மா ஃபாயிலில் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சம் டிஷ்யூஸ் அண்ட் டூத்பிக். இதுதான் இப்போ என்னன்னா, ஷவர்மா வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னன்னா, இந்த ஊர் ஷவர்மா, இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து காட்டுவாங்களாடா அப்படின்னு கேட்பீங்க. பட் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப புதுசான விஷயம், அதனால் நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஆயில் எப்படி தரணும் அப்படின்னா, இதில் வந்து ஹோல்ட் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ இது வந்து தந்தூரி ஷவர்மான்னு வாங்குங்க. ரஷ்யனில் தந்தூரி ஷவர்மான்னு வாங்க. சில ஊரில் சியாபட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பன்னுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ஷவர்மா ஸ்டஃபிங் வந்து வச்சுருப்பாங்க, தெரிகிறதா? இது சிக்கன், கேபேஜ், லெட்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதை சாப்பிட்டு தான் இன்றைக்கி நைட்டு வந்து போட்டுக்க போகிறோம். ஏன்னா சைட் டிஷ் எல்லாம் மெயின் டிஷ்ஷாக தின்னுவியாரா அப்படின்னு இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க சொல்லுவீங்க. பட் நம்ம ஊர் இட்லி மாதிரி இதுதான் இங்கே கிடைக்கும். எந்த கடையில் போனாலுமே ஷார்மான்ற விஷயம். ஸோ யா, அதனால் இது தவிர சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லை, சேவையும் இப்போ உடம்பு இல்லை, தெம்பில்லை. அதனால் தான் அந்த லவாஷ் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு காமிதான் தோணுச்சு. அதனால் போஸ்ட் கிரெடிட்டில் இதை வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. டாட்டா, பாய் பாய்.